வெறும் ட்ரையாங்கிள் ஷேப் மட்டுமே மேஜராக யூஸ் பண்ணி பர்ஃபெக்டான ஹியூமன் பாடி ஃபிகரை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஹலோ மை டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பேசிக் ஷேப்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு ஹியூமன் ஃபிகரை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் மெனி டைப்ஸ் ஆஃப் டிராயிங் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டுட்டோரியல் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் டிராயிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, டிராயிங் ரிலேட்டடாக நிறைய கிரியேட்டிவான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ட்ரா பண்ண போகிற பாடி பார்ட்ஸுக்கு அதில் ஃபஸ்ட்டு சர்க்கிள், செகண்ட் ட்ரையாங்கிள், தேர்டும் ட்ரையாங்கிள், அதில் ஃபஸ்ட்டு நார்மல் ட்ரையாங்கிள், செகண்ட் கொஞ்சம் லென்த்தான ட்ரையாங்கிள், ரெண்டுமே தலைக்கீழாக இருக்கணும். லாஸ்ட் ஒன் ஸ்கொயர். இந்த ட்ரையாங்கிளுடைய கார்னர்ஸில் கொஞ்சம் கர்வாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு அப்பர் பாடி லோவர் பாடி ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் இருக்கிற ட்ரையாங்கிள் ஹேண்டு லெக்கு ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹெட்டுக்கு யூஸ் ஆகிற பேசிக் ஷேப் சர்க்கிளை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்கும் ட்ரையாங்கிள் ஷேப் தலைக்கீழாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஷோல்டர் டூ கார்னர்ஸ்லையும் ஸ்மால் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுதான் ஹேண்டு ஜாயிண்டிங்கான ஏரியா. ஹிப் போர்ஷனில் ஒரு ஸ்மால் சர்க்கிள் போட்டுட்டு லோவர் பாடிக்கு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. தென் ஷோல்டர்லேருந்து எல்போ வரைக்கும் பேசிக் ஷேப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்போவிலேருந்து ஃபோர் ஆர்ம் ட்ரா பண்ணிக்கோங்க, அதுக்கான பேசிக் ஷேப்ஸ். லோவர் பாடியோட எண்டிலிருந்து லெக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஃபுட்டுக்கான பேசிக் ஷேப்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓவரால் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஹெட்டுடைய பேசிக் ஷேப்ஸ் ரொம்ப சின்னதாக இருந்தது, அதனால் இப்போ அதை கொஞ்சம் நம்ம பெருசாக்குறோம். இனிமேல் பேசிக் ஷேப்ஸ் யூஸ் பண்ண எல்லா இடத்துலையும் ஹியூமன் பார்ட்ஸை அப்படியே நம்ம ட்ரா பண்ண வேண்டியது தான். சென்ட்ரல் லைனை பார்த்து டூ சைடும் சேமாக இருக்கிற மாதிரி செஸ்ட்டை ட்ரா பண்ணிக்கோங்க. ஹேண்டோட அவுட்லைன் எல்லாமே நம்ம ஹியூமன் ஃபிகரை பார்த்து டைரெக்டாக ட்ரா பண்ணிட வேண்டியது தான்.
ஓவரால் அவுட்லைன் எல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் எல்லாம் டார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பேசிக் ஷேப்ஸ் யூஸ் ட்ரா பண்ணுற எல்லாமே ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பாயோட ஃபிகர் ட்ராயிங் ட்ரா பண்ணலாம். சேம் அதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி அப்பர் பாடிக்கான பேசிக் ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதனால் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அண்ட் ஹிப் போர்ஷனுக்கான சர்க்கிள், தென் லோவர் பாடி பேசிக் ஷேப். ஓவரால் நம்ம ஃபீமேல் ஃபிகருக்கு யூஸ் பண்ண எல்லா பேசிக் ஷேப்ஸும் சேமாக தான் இருக்கும். எல்லா பேசிக் ஷேப்ஸும் நம்ம யூஸ் பண்ண பிறகு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஆர்ட்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது சரியாக வரலன்னா இந்த பேசிக் ஷேப்ஸை மட்டும் நிறைய டைம் பண்ணி பாருங்கள். அவுட்லைன் எல்லாம் டார்க் பண்ண பிறகு பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஷேப் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு அவுட்லைன் எல்லாம் டார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் பேசிக் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ஹியூமன் ஃபிகர் பாடியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினிங்கில் கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் போக போக உங்களாலையும் ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ஆர்ட்லாம் பிடிக்கும், அப்படி ட்ரா பண்ணும்போது எதெல்லாம் ஹார்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ரிவீல் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.